பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவன் யோவான் 1:14, 1:29 இந்த 3 வேத வாக்கியங்களையும் அறிந்து அதனுடைய தாற்பயத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்து யார், அவர் என்னத்துக்கு வந்தார், அவர் பூமியில செய்தது என்ன, அவர்தான் வார்த்தை, அவர்தான் தேவன் என்ற விவரம் எல்லாம் இந்த 3 வேத வாக்கியங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே வேத வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த வேத வார்த்தையின் மூலமே இந்த உண்மையை நாம் அறியாவிட்டால் நாம் வேதத்தை படிக்கும் பொழுது அதன் தாற்பயம், அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை சரியான முறையில் அறிந்து கொள்ள முடியாது. நாங்கள் இப்பொழுது இந்த சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக நாங்கள் ரோமர் அதிகாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது ரோமர் 6:1 என்ற அந்த வசனத்தை பற்றி அதை பற்றி விவரமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 3 வெளிப்பாடுகளையும் பெற்றிருக்க வேண்டும். அந்த பாவம் என்றால் என்ன என்பதன் முக்கியத்துவத்தை கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை என்பதன் முக்கியத்துவத்தை அவன் அறிந்திருக்க வேணும். பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவன் அறிந்திருக்க வேணும். இந்த 3 வெளிப்பாடுகளாக பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த 3 வெளிப்பாட்டையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இந்த வெளிப்பாட்டை அவன் பெறவில்லை என்று சொன்னால் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவனை தொடர்கிறது. இப்பொழுது நாங்கள் நேரடியாக ரோமர் 6:1 போவோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும் படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. இதனை திருத்தி சரியான முறையில் கிரேக்க மூல பாஷையில் எழுதப்பட்டிருக்கிற அதே மாதிரி மொழிபெயர்ப்பதாக இருந்தால் இப்படி இருக்க வேணும். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும் படிக்கு அந்த பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. இப்பொழுது நாங்கள் இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்த தலையங்கம் பாவ சுபாவம் சின் நேச்சர். இதை பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம்.
அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீரங்களை மீட்டுக்கொண்டு சோஸ்திரம் பிதாவே. அதற்காக இன்றைக்கும் நன்றி. இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள், என் சகோதர சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் நிதானமான முறையில் பகிர்ந்து அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராகவும் இருக்கிறார், அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார், அவரே போதனை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அப்போ நாங்கள் கடந்த செய்தியில் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மத புரளிகள் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏராளமான மத புரளிகள் கிறிஸ்தவத்துக்குள் நுழைவதற்கு காரணம் என்ன? மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறியாததன் நிமித்தம் இந்த மத புரளிகள் இலகுவாக கிறிஸ்தவ சபைக்குள் நுழைந்திருக்கிறது, கிறிஸ்தவத்துக்குள் நுழைந்திருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்தவத்துக்குள் நுழைந்து அது செய்த வேதனைகளை நாங்கள் ஒரு கட்டாயம் அறிய வேண்டும். அப்போ அந்த புரளிகள் என்ன, அந்த மத புரளிகள் என்ன, அந்த பொய்யான உபதேசம் என்ன? முதலாவதாக நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை, அடுத்தது 12 அரசாங்கம், அடுத்தது விசுவாச வார்த்தையின் உபதேசம், விசுவாச வார்த்தையின் உபதேசம். இன்னும் ஏராளமான மத புரளிகள், இன்னும் ஏராளமான பொய்யான உபதேசங்கள் தற்பொழுது கிறிஸ்தவ சபைகளில் உலாவி வருகிறதென்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். இவைகள் உலாவி வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன? சிலுவையை பற்றிய செய்தியை அவர்கள் அறியாததன் நிமித்தம் சாத்தான் இந்த பொய்யான செய்திகளை கொண்டு கிறிஸ்தவ சபைக்குள்ள, கிறிஸ்தவத்துக்குள்ள அவன் புகுத்தி இருக்கிறான் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிய வேண்டும். அப்ப கிறிஸ்தவன் அதாவது ஒரு கிறிஸ்தவன் சிலுவையை பற்றிய செய்தியை அறியாவிட்டால், ஒரு போதகர் சிலுவையை பற்றிய செய்தியை பிரசங்கிக்காவிட்டால் அவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றிய செய்தியை கேட்காவிட்டால், அதே நேரம் போதகர் சிலுவையை பற்றிய செய்தியை பிரசங்கிக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்காமல் விட்டால் அது சுவிசேஷம் இல்லை என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மத புரளிகளும் பொய்யான உபதேசங்களும், அதாவது உருட்டி பிரட்டி பல்வேறு விதமான வேதத்தை புரட்டி பல்வேறு விதமான புரளிகள் அந்தந்த நேரத்துக்கு சாத்தான் ஏதோ ஒரு வழியில் கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வருகிறான். அவனுக்கு நல்லா தெரியும். சிலுவையை பற்றிய செய்தியை இவர்கள் அறியவில்லை. ஆனபடியால் தன்னுடைய புரளிகளை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தை திசை திருப்புறதற்கு போதகர்களை அநேகமான எல்லா போதகர்களும் அல்ல, அநேகமான போதகர்களை சாத்தான் பாவிக்கிறான் என்பதையும் அவர்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்காமல் விட்டால் வேறு யாரை பற்றி அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள்? அவர்கள் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள், வேறொரு
வேறொரு இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்கிறபடியினால் அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறபடியினால் அந்த சுவிசேஷத்திலிருந்து உற்பத்தியாவது வேறொரு ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது பரிசுத்த ஆவி அல்ல, அது அசுத்த ஆவி. கிறிஸ்தவனை சீரழிக்க பண்ணி கிறிஸ்தவனுக்கு சீரழிந்த வாழ்க்கையை அந்த அசுத்த ஆவி கொடுக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேணும். 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தை பிரசங்கிக்காமல் விட்டால் ஒரு மனுஷராகுதல், சபையிலே இருக்கிற ஒரு மனுஷராகுதல் தேவனுடைய உதவியை பெறப்போகிறது இல்லை என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? அப்போ பாவத்தில், அந்த பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா என்ற சொல்ல நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கிருபை பெருகும்படிக்கு ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? அப்போ பாவத்தில் நிலைநிற்கிறோம் என்று சொல்லுவோமா என்ற சொல்ல நாங்கள் திருத்தி அந்த பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா என்று நாம் வாசிக்க வேண்டும். இப்படித்தான் கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவம் என்று சொல்லு பாவ சுபாவத்தையே குறிப்பிடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமின் சுபாவத்தை பற்றி சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம சுபாவத்தை பற்றி சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த பாவம் பாவ சுபாவத்தை பற்றியே சொல்கிறது. அப்படியாயின் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவ சுபாவம் நம்மை தொடர்ந்து ஆளுவதை அனுமதிக்க முடியுமா? மறுபடியும் நான் இதனை வாசிக்கிறேன். இது மிக முக்கியமான, இதைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவ சுபாவம் நம்ம தொடர்ந்து ஆளுவதை அனுமதிக்க முடியுமா? அவருடைய பதில் கூடாதே. அவருடைய பதில் கூடாதே. அப்போ ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதுவே பரிபூரண வாழ்க்கையை பிரகடனப்படுத்துகிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு தடையாயிருப்பது அந்த பரிபூரணமான வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் பெறவிடாமல், பரிபூரண வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல் அந்த பாவமே அதற்கு தடையா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6 சொல்லப்பட்ட முதல் 2 வேத வாக்கியங்களும் அந்த பாவமே மனுஷனுடைய பிரச்சனை என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறது. அதே நேரம் அந்த பாவத்துக்கு தீர்வும் ரோமர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6:2 அதற்கு தீர்வு. அப்போ ரோமர் 6:1 அந்த பாவம்தான் மனுஷனுடைய பிரச்சனை என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:2 அந்த பாவத்துக்கு தீர்வும் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மிகுதியான மொத்தமாக 6ஆம் அதிகாரத்தில், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 23 வேத வாக்கியங்கள் இருக்கிறது என்பதையும், அப்போ இந்த 2 வேத வாக்கியத்தை விட மிகுதியாயிருக்கிற 21 வேத வாக்கியங்களும் பிரகடனப்படுத்துகிறது என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவன் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை பெற்று பாவத்தின் மேல் ஆளுகை செய்ய அவனால் முடியும் என்பதை மிகுதியான 21 வேத வாக்கியங்களும் வலியுறுத்துகிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இதனை சொல்கிறேன்.
மொத்தமாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 23 வேத வாக்கியங்கள் உண்டு. அதில் முதல் 2 வேத வாக்கியங்களிலும் முதலாவது வேத வாக்கியத்தில் பாவம், அந்த பாவம் தான் மனுஷகுலத்தின் பிரச்சனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் ரோமர் 6:2 அந்த பாவத்துக்கு தீர்வு என்ன என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுதியாக இருக்கிற 21 வேத வாக்கியங்களும் பிரகடனப்படுத்துவது என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவன் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து பாவத்தின் மேல் பூரண ஆளுகை செலுத்த முடியும் என்பது இந்த மிகுதியான 21 வேத வார்த்தைகளிலும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரோமர் 6:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கவனமாக பார்ப்போம். ரோமர் 6:14 இந்த வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. மறுபடியும் இந்த வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். மிக முக்கியமான வேதத்தில் உள்ள சகல வாக்கியங்களிலும் இந்த ரோமர் 6:14 மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். அதாவது எந்தவித சந்தேகத்துக்கு இடமின்றி, மனுஷா, கிறிஸ்தவனே, நீ பாவத்தை மேற்கொண்டு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை உன்னால் நடத்த முடியும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் கவனமாக கேளுங்கள். ரோமர் 6:14 நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம், அந்த பாவம் ஒரு பொழுதும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த ரோமர் 6:14 ஒவ்வொரு கிறிஸ்தவனாலும் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறபடியினால் சந்தேகத்துக்கு இடமின்றி மனுஷன் உடனடியாகவே அதை மேற்கொள்ளுகிறதற்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வழிகள் எல்லாவற்றையும் அறிந்து, அதனை புரிந்து, அதனை உணர்ந்து, அதை விசுவாசத்தின் மூலம் அவன் பெற்று அந்த பாவத்தை மனுஷன் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த பவுல் அப்போஸ்தலருக்கு இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் எல்லாம் பவுல் அப்போஸ்தலருடைய மனதிலிருந்து தோன்றினவைகள் அல்ல, அவருடைய மனதில் இருந்து கற்பம் தெரிந்தவைகள் அல்ல. அது எல்லாம் பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். சிலர் இந்த மிக முக்கியமான வேத வார்த்தைகளை புரட்டுகிறதற்காக அது பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய மனதிலே இருந்ததுகளை சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. வேத வார்த்தைகளை ஒரு மனுஷன் எழுதுவதற்கு, வேதத்தில் ஒரு வார்த்தையை எழுதுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பரிசீலனை இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு சொல்லத்தன்னும் எழுத முடியாது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் பவுல் அப்போஸ்தலருடைய மனதிலே இது கற்பம் தரிக்கவில்லை, இது பரிசுத்த ஆவியானவருடைய மனதில் கற்பம் தரித்து பவுல் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை தான் ரோமர் 6:14. ஏனென்று சொன்னால் சாத்தான் இந்த வார்த்தையை மனுஷன் அறியக்கூடாது என்பதில் மிகவும் அவதானமாக இருக்கிறான். 6:14
நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் அந்த பாவம் அல்ல, அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாதென்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வாக்கியத்தை மனுஷன் கிறிஸ்தவர்கள் அறியக்கூடாது என்பதற்காக ஒரு புரளியை கிளப்பி விடுகிறான். அது அவருடைய மனதிலே இருந்து வந்ததே தவிர அது பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்படவில்லை. வேதத்தில் உள்ள எந்த வாக்கியமும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுமதி இல்லாமல் அதை எழுதியிருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் இந்த ரோமர் 6:14 கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்ட வார்த்தை என்பதையும் இயேசு கிறிஸ்து இதனை நாம் பெற்றுக்கொள்ள வேணும் என்பதற்காக தன்னையே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மரணத்தை தழுவி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். நாம் இதனை அனுபவிக்க வேணும் என்பதே அவருடைய விருப்பம். அப்ப முதலாவதாக ரோமர் 6 கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். ரோமர் 6 கொடுக்கப்பட்டிருக்கும் சகல வேத வாக்கியங்களும் பரிசுத்த ஆவியானவராலேயே அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது, கிறிஸ்துவினாலே அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியினால நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இவைகள் யாவும் கிறிஸ்துவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டவைகள் ஆகும் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். கலாத்தியர் 1:11-12 நினைக்கிறோம். கலாத்தியர் 2:11-12 பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி சொல்லியிருக்கிறார். அடுத்தது மூன்றாவதாக நாம் அறிய வேண்டியது ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிற சகல வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள். ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட யாவும் தேவனுடைய வார்த்தைகள். ரோமர் 6 சொல்லப்பட்ட சகலதும் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தைகளாக இருப்பதனால் மனுஷனுடைய சிந்தனைக்கு ஏற்ப அது மாற்ற முடியாத ஒரு விஷயம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் ஏதாவது புரளியை செய்து வேத வார்த்தைகளை பிரட்டி வேதத்தை மனுஷர்கள் அறிய விடாதபடிக்கு பல்வேறு விதமான மத புரளிகளின் மூலம் இந்த வேத வார்த்தைகளுக்கு வெவ்வேறு வியாக்கியானத்தை கொடுத்து இந்த வார்த்தைகள் தேவனுடையதல்ல, இதெல்லாம் சாத்தானாலே ஏற்படுத்தப்படும் புரளிகள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்ப பாவம் பெருகும்படிக்கு என்று இந்த ரோமர் இதில் சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பாவம் பெருகும்படிக்கு. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நினைக்கலாம் என்று சொல்லுவோமா என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அதே நேரம் 5:20 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 5:20 பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இந்த பாவம் பெருகும் படிக்கின்ற இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். ரோமர் 6 விளங்கினால் அல்லாமல் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் முறையை மனுஷன் அறிய மாட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் வெகு சிலர் தான் இந்த உண்மையை அறிந்திருக்கிறார்கள் என்பதையும் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் வெகு சிலரே ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால்
வெகு சில கிறிஸ்தவர்களை தவிர அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த பாவத்தினால் நிர்மூலமாகிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ளணும். தான் பாவம் பெருகும்படிக்கு. பாவம் பெருகிறதனுடைய காரணம் என்ன? ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அறியாததன் நிமித்தம், அந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழிகள், தேவனால நியமிக்கப்பட்ட வழிகளை அறியாததன் நிமித்தம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க வேதனைக்குரிய விஷயம் என்ன? கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேணும். வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ள மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் சகல விதமான ஒழுங்கீனங்களினாலும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையினாலும் நிறைந்து போய் இருக்கிறார்கள். இதைத்தான் பாவம் பெருகின என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அதிகமான கிறிஸ்தவர்களுக்குள்ள பாவம் பெருகி இருக்கிறதற்கு முக்கியமான காரணம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வழிகளை அவர்கள் அறியாததன் நிமித்தம் ஒழுங்கீனமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள், ஒழுக்கமற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். சுருக்கமாக மாம்சத்தின் கிரியைகளினால முற்று முழுதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற உண்மையை அநேக கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் ஒழுங்கீனமான வாழ்க்கை, ஒழுக்கமில்லாத வாழ்க்கை மற்றும் மாம்சத்தின் கிரியைகளினால முற்று முழுதுமாக அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறதன் காரணம் என்ன? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பவைகளை அவர்கள் அறியாதவன் நிமித்தம். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் அவர்களை ஆளுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் அவர்களுடைய நாளாந்த செய்கைகளாக இருக்கிறது. இதை பற்றி கலாத்தியர் 5:19-21 பவுல் அப்போஸ்தலர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த மாம்சத்தின் கிரியை என்றால் என்ன? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ மனுஷன் இலகுவாக அதனை கண்டு கொள்ளலாம் என்றுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அது வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ வெளியரங்கமாக இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவன், இது என்னுடைய ஏதோ பிரச்சனை நிலை இருக்கு என்று சொல்லி இலகுவாக அவன் அறிந்து கொள்ளலாம். அதற்காகத்தான் ஆண்டவர் மாம்சத்தின் கிரியைகளை வெளியரங்கமாக்கி வைத்திருக்கிறார். அவையாவன விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் மிகுந்த வேதனையின் மத்தியில் கலாத்தியர் 5:19-21 இது பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு பொழுதும் சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.